அண்டர்வேர் அண்டர்வேர் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியத்துவமானதுனோ அதை நம்பி எவ்வளோ பேரோட வாழ்க்கை இருக்குதுனோ நமக்கு தெரிஞ்சது தான். அப்படிப்பட்ட அண்டர்வேர் எல்லாரோட வாழ்க்கையிலேருந்தும் மறைய ஆரம்பிச்சது. அது சோமுன்ற அப்பாவி பேச்சுலரை எப்படி தவிக்க விட்டுச்சு, அதை சுற்றி நடந்த ட்ராமா. அது சரி, அண்டர்வேரை பேனே பண்ணியாச்சு. அப்புறம் கூட சோம் எப்படி அதை கடந்து போய் இதுவே நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குன்னு ஆட்டத்தை போட்டானே. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. யார் नमस्ते नमस्ते हमारा देश है अंडरवेयर प्रॉब्लम है அதனால अंडरवेयर बैन செய்யப்படும் शुक्रिया शुक्रिया வணக்கம் ஜி. हाहा शुक्रिया. ஐயோ ஜி, தமிழ் தெரியுமா? ஹே நல்லாவே தெரியும். தட் ஒன் நாளை 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 என்றே இன்றே இருக்காதே மமிதா பைஜு. சூப்பர் ஜி, சூப்பர் ஜி, குட் சாய்ஸ். சரி ஜி, ஸ்ட்ரைட்டாக மேட்ரு வாங்க. நீ ஏன் கட்சியில் வந்து சேர்ந்துடக்கூடாது? தமிழ்நாடை நீ பார்த்துக்கோ, பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஐயோ ஜி, அதெல்லாம் வேணாம் ஜி, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்பா என்னாச்சு? இல்லை ஜி, நானே ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன். அரே பாப்ரே, ஹஹா. சரி ஜி, நான் கிளம்புறேன், பார்ப்போம். தேவதாஸ் தம்பி, நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? உன்னத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க. உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நான். என் மூச்சவ பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ, யாரவ நூத்துக்கு. அடச்சை, நிறுத்துங்க மேடம். இவ்வளோ காலமாக நீங்கள் அவனோட கதையை தான் கேட்டீங்க. அது எல்லாமே பொய் கதை. இன்னும் அவனை தெரியல. அவன் உண்மையான கதையை நான் சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்னோட சீஃப் கமாண்டர், இந்தியன் ஆர்மி, மிஸ்டர் தேவதாஸ். Attention! Who are we? கேட்கல, who are we? இந்தியன் ஆர்மி. எல்லாரும் போய் லாக் அண்ட் கீ விளையாடுங்க. ஜோவிக், நீ மட்டும் போய் சாருக்கு மாற விளையாடு. Sir, please sir, leave me sir, please sir. I want to go home sir. My mom will scold me sir. Hey! चुप करो. Follow my orders. अंदर जाओ. ஆமாம் மேடம், அவன் இந்த ஊரை ஏமாற்றலாம், இந்த உலகத்தையே ஏமாற்றலாம். ஆனால் என்ன ஏமாற்றவே முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட முதல் போஸ்டிங் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் கன்னை தூக்கிட்டு நிற்க சொன்னாங்க. எல்லாரும் எதிரிகளை பார்த்துருந்த நேரத்தில் அவன் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் எதிரிகளோட அண்டர்வேரை குறி வச்சான். எல்லா எதிரிகளோட அண்டர்வேரும் இப்போ அவன் பக்கத்தில் வந்துடுச்சு. அந்த குளிரில் ஒரு சோல்ஜரால் கன் இல்லாமல் கூட நின்ற முடியும். ஆனால் ஒரு அண்டர்வேர் இல்லாமல் நோ நோ நோ. எல்லா சோல்ஜர்ஸும் தாங்க முடியாமல் அவங்க பொழப்பை பார்த்து போயிட்டாங்க. என்னதான் தேவதாஸ் நம்ம நாட்டுக்கு நல்லது செஞ்சாலும் தேச துரோகின்னு முத்திரை குச்சி அனுப்பி விட்டாங்க. எனக்கும் அந்த வேலை போச்சு. ஒரு குரூப் அவர் செத்துட்டாருன்னு சொன்னாங்க, ஒரு குரூப் அவர் திருந்திட்டாருன்னு சொன்னாங்க. ஆனால் என்னோடய இன்ஸ்டிங் சொல்லிச்சு அவர் கண்டிப்பாக மன்னிவாக்கத்தில் எவனோ ஒருத்தனோட அண்டர்வேரை தேடி தான் போயிட்டுருப்பாருன்னு. அதை தேடி போனேன். அப்போ தான் எனக்கு எக்ஸ் போலீஸ் கமிஷனரோட உதவி தேவைப்பட்டுச்சு. பட்டுக்குமார் IPS, போலீஸ் கமிஷனர், சென்னை ஆஃப் த இந்தியா. என்னோடய 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்காத சவால்களே கிடையாது. ஈவன் FBI கூட முடியாத கேசஸ்லாம் நான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த காம்ப்ளிகேட்டடான கேஸ் வந்துச்சு. இந்த அண்டர்வேர் கேஸ் என்னை ஒழுக்கி போட்டுடுச்சு. எங்கள் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். அஃப்கோர்ஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் லட்சக்கணக்கில் கேஸ் அண்டர்வேரை காணும்.
டிபார்ட்மெண்ட் என்ன பண்ண முடியும்? திறந்தா பார்க்க முடியும். அப்படி தான் நானும் கேட்டேன். திறந்து தான் பார்த்தோம். செக்டார் 34-8 மன்னிவாக்கம் அண்டர் கிரவுண்டில் அவனுக்குன்னு ஒரு அண்டர்வேர் சாம்ராஜ்யத்தை கட்டி வச்சிருக்கான். அது என்ன போர் தான். அதான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இனிமே ஆட்டத்தை போட வேண்டியதுதான். சூடி தந்த சுடர் கொடியே சோகத்தை நிறுத்தி விடு, நாளை வரும் மாலை என்று நம்பிக்கை வளர்த்து விடு, நம்பிக்கை வளர்த்து விடு. நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைமகள் மகளே வாவா, காதல் ஜோதி கலையும் ஜோதி. நல்லவனுக்கு அண்டர்வேர் போட்டு விடுறதுல வெறும் ஆசை தான் இருக்கும். கெட்டவனுக்கு அண்டர்வேர் உருவி விடுறதுல பேராசையே இருக்கும். என்றைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போரில் ஜெயிக்கிறது பேராசை தான். எவனாச்சும் அண்டர்வேருக்கெலாம் ஆசைப்படுவானான்னு கேட்டீங்க. ஆசைக்கு தாண்டா லாஜிக் தேவை, பேராசைக்கு. ஏண்டா டேய், உலகத்தில் உங்களை சுற்றி எவ்வளவோ அநியாயம் நடக்குது, அதுக்கெலாம் ஒருத்தனும் வாயை திறக்கிறது இல்லை. அண்டர்வேர் ஆஃப்டர் ஆல் ஒரு அண்டர்வேர் காணணுன்னே ஆட்டிட்டு வரீங்க. இது திருட்டு இல்லை, ஸ்டேட்மெண்ட். வித் திஸ் வி டிக்ளேர் வார் அகெயின்ஸ்ட் தி சிஸ்டம். அண்டர்வேர் இல்லாமல் பொழைக்க கற்றுக்கோங்க. ஐ ஆம் நாட் பேட், ஐ ஆம் ஜஸ்ட் ஈவில். நம்ம பின்னாடி மக்கள் பலம் இருக்கு, காட்டுவோம். நீ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் எழுந்து வாங்க. அதுக்கு முன்னாடி உங்க அண்டர்வேர் பத்திரமா செக் பண்ணுங்க. சூப்பரா பாடுறா, செக் பண்றான். நம்ம உரிமையை தட்டி கேட்போம், நம்ம அண்டர்வேரை மீட்டு கொண்டு வருவோம். இனிமே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. மிஷன் அண்டர்வேர். இனிமேல் இங்கே நடக்க போகிறதே வேறு. இந்த போரில் ஜெயிக்க போகிறது நம்மளா அவனான்னு பார்த்துடலாம். நம்ம வேலைகள் போனதுக்கும் நம்ம கவசமான அண்டர்வேர் போனதுக்கும் நம்ம எடுக்க போகிற ரிவெஞ்ச். இட்ஸ் எ ரிவெஞ்ச் ஸ்டோரி. த மிஷன் இஸ் ஆன். மிஷன் அண்டர்வேர். Let's fight together. चलो युद्ध के लिए चलते हैं. शुक्रिया शुक्रिया. ஜோதியை எரிக்கும் ஜோதியை படி ஐ ஆம் கமிங்.